உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு உங்கள் வெற்றி செஃப் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா வீட்டில் எக்லெஸ் மயோனைஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வெஜிடபிள் மயோனைஸ் சாண்ட்விச் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ரெசிபியில் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ரெசிபி நீங்கள் செய்ய போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து மயோனைஸ் வேணும்னா நம்ம கடையில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம எல்லா பொருளும் தயாராக இருந்ததுன்னா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எக் யூஸ் பண்ணாமல் மில்க்கை மட்டும் வச்சு யூஸ் பண்ணி எக்லெஸ் மயோனைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்லெஸ் மயோனைஸ் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் மில்க் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தம் 1 கப் ஆயில் யூஸ் பண்ணோம். அதில் 1/2 கப் ஆயில் மட்டும் இப்போ முதல்ல சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர் அதாவது கடுகு பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர். நம்ம சேர்த்த வினிகரோட புளிப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பல்ஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம வேகமாக ஒரே ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணோம்னா பால் தெரிஞ்சிடும். அதனால் பல்ஸில் வச்சு ஒரு 10 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு 1/4 கப் ஆயில் சேர்த்து அதே மாதிரி பல்ஸில் வச்சு ஒரு 10 தடவை விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ இன்னும் மறுபடியும் நம்ம பேலன்ஸ் உள்ள ஒரு 1/4 கப் ஆயிலையும் சேர்த்து ஒரு 5 தடவை மட்டும் பல்ஸில் மிக்ஸ் பண்ணோம்னா மயோனைஸ் ரெடி ஆயிரும். சேர்த்து பாருங்கள் மயோனைஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இது வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு டப்பாலையோ அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10-15 நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? மயோனைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம அது கூட வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தொட்டு செம்மையாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம மயோனைஸ் வேணும்னா நம்ம கடைகளில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த மயோனைஸ் வந்து நம்ம சாண்ட்விச் எந்த சாண்ட்விச் வேணாலும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய வல்லமை பெற்றவர்களே பெரியோராவர். செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய இயலாதவர்கள் சிறியோராவர்.